ஒரு வழியாக முன்னாள் திமுக அமைச்சர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டுள்ளார். அடுத்தபடியாக அதிமுகவிற்கு ஒரு விடிவு காலம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி முக்கியமாக இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அதுவும் அண்ணாமலை அவர்கள் வைத்து ஒரு சம்பவம் நடந்ததாக செய்தியை பார்த்தேன். கண்டிப்பாக இது குறித்து உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவு. வாங்க பார்க்கலாம். அதற்கு முன்பாக உங்களில் ஒருவனான நான், விஜய் சின்னசாமி ஆகிய நான் நடித்து சின்னப்பா கணேசன் அவர்கள் இயக்கிய இந்திரா திரைப்படத்தை கண்டிப்பாக அவசியம் நீங்கள் பார்க்கணும். ஏன் அப்படின்னா அதில் நீட் தேர்வு குறித்து, மதமாற்றம் குறித்து, லவ் ஜிஹாத் குறித்து, இன்னும் பல சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தவறுகள் அதெல்லாம் குறித்து அந்த படத்தில் நாம் வெளியிட்டிருக்கோம். அது நம்ம சேனல்லையே அந்த படம் வெளியாகி இருக்கிறது. கூடிய விரைவில் திரையரங்கில் வெளியாகும். நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும், பகிரணும். இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ஸில் நான் அதை பின் பண்ணி வைக்கிறேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் அந்த படம் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதை கண்டிப்பாக பார்க்கணும், பகிரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். அதாவது தேச உணர்வாளர்களே, என்ன திமுக மேலே எந்த விதமான நடவடிக்கையுமே இல்லையே. விஜய் அவர்கள் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னாரு. ஆனால் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல் நபராக முன்னாள் அமைச்சரான அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது செய்திருக்கிறது தாவேகா காவல்துறை. ஏன் அப்படின்னா முதல்வர் விஜய் அவர்களை ஒருமையில் பேசி அந்த விவகாரத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டு இருக்கிறார். அது தள்ளுபடி செய்யப்பட்டவுடன் அவர் எங்கேயோ ஒரு ஆய்வுக்கு போயிருக்கிறார். அந்த இடத்திலேயே வைத்து காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். இதில் சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, அவர் அவரோட காரில் ஏற போகிறாரு, ஏறி உட்கார்றாரு. அப்படியே தவுலத்தாக வந்துடலாம், நம்ம கார்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அதுதான் இல்லை, நீங்கள் காவல்துறை வாகனத்தில் வந்தே ஆகணும் பையா அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் அவங்களோட வாகனத்தில் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. இதில் இன்னொன்று அவர் சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய வழக்கறிஞர் வந்தால் தான் நான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் அங்கே வர சொல்லு, நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லி கிளப்பி கூப்பிட்டு போயிருக்காங்க. அது என்னங்க, திமுக காரங்களுக்கு இது ஒரு சட்டமாக என்ன? அவங்க மட்டும் பாதுகாப்பாக இருந்துப்பாங்க, ஆனால் திமுக தொண்டர்கள் கைது செய்யப்படுவாங்க. அதை நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சியில் இருக்கும்போது யார் மேலெலாம் கேஸ் போட்டாங்க, யார் மேலெலாம் போடலை அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்கணும். அந்த அளவுக்கு சவுக்கு சங்கருக்கு நடந்த அநியாயம், கொடுமைகள் நமக்கு தெரியும். அவங்க அம்மா கூட இறந்து போயிருக்கிறாங்க. அவர் அந்த நேரத்தில் சிறையில் இருந்தார், அப்புறம் அதில் வெளியே வந்தார். எவ்வளவோ கஷ்டங்கள் அவருக்கு நடந்தது. அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாடே பாதிக்கப்பட்டது. துர்கா ஸ்டாலின் அவர்கள், முக ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்கும் போது கண்ணீர் விட்டாங்க. ஆனால் அடுத்த நாளில் இருந்தே தமிழ்நாடு கண்ணீர் சிந்தியது முக ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில். இப்போ விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். ஆனால் சட்டம் ஒழுங்குன்றது இன்னும் கொஞ்சம்லாம் இல்லை, ரொம்ப சீர்கட்டு தான் போயிட்டுருக்கு. போதைப்பொருள் பயன்பாடு, அதனால் வரக்கூடிய வெட்டு, குத்து, கொலை, இது போன்ற சம்பவங்கள், பாலியல் வன்கொடுமைகள், வன்முறைகள், இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதற்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ சார்பாக உங்களுடைய எல்லார் சார்பாகவும் இதை நான் கேட்டுக்கிறேன். அடுத்ததாக இதில் என்ன அப்படின்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் முதல் நபராக கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏவா வேலு அவர்களும் கைது செய்யப்பட போகிறார். ஆனால் அதற்கு முன்பாக அவர் போய் சிங்கப்பூரில் மருத்துவமனையில் அவர் சிகிச்சையில் இருக்கிறாராமா. அடுத்தது செந்தில் பாலாஜி சிக்கப் போகிறார், அவருடைய தம்பி சிக்கப் போகிறார். இதில் என்னென்னா, ஒருத்தங்க மலேசியா போகிறது, ஒருத்தங்க துபாய் போகிறது, இந்த மாதிரிலாம் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க திமுக காரங்களாம் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. எமர்ஜென்சி காலத்தில், அதாவது பாஜக பொருளாளர் எஸ்ஆர் சேகர் அவர்கள் சொல்லுவார், இந்த எமர்ஜென்சி காலத்தில் திமுக காரங்க கரை வேஷ்டி கூட கட்டாமல் அந்த கரையை கிழிச்சு போட்டுட்டு கட்டிகிட்டு இருந்தாங்களாம். அந்த அளவுக்கு பயந்து போயிருந்தாங்களாம். அந்த மாதிரி இருந்த சூழ்நிலை மீண்டும் தமிழ்நாட்டில் இருக்கிறது விஜய் அவர்களோட ஆட்சியில்.
எல்லாத்து மேலேயும் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறார். நம்ம அதை பார்க்குறோம். கூடிய விரைவில் இந்த சட்டம் ஒழுங்கும் சரி செய்யப்படும், போதையில்லா தமிழ்நாடு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். அண்ணாமலை அவர்களும் அதை முன்னெடுத்து இருக்கிறார். நீங்கள் அதுக்கு முன்னாடி அந்த அண்ணாமலை சப்ஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் யாரெல்லாம் கைது செய்ய வேண்டும், யாரெல்லாம் விசாரிக்க வேண்டும் அப்படி சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க, அதற்கான காரணம் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம அடுத்ததுக்கு போகலாம். அண்ணாமலை அவர்கள் வரக்கூடிய பொள்ளாச்சியில் வந்து ஒரு மாநாடு போட்டிருக்கிறார். என்ன அப்படின்னா, போதையில்லா பொள்ளாச்சி அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு போட போகிறார். அவரும் அந்த போதையில்லா சமுதாயம், போதையில்லா தமிழ்நாடு, அதை நோக்கி தான் ஒரு முதல் கட்ட பயணமே அரசியல் அமைப்பு வந்து ஆரம்பித்ததின் முதல் இதில் தான் தொடங்குகிறது. இதில் என்ன அப்படின்னா, நான் ஆரம்பத்திலேயே சொன்னது தான், அண்ணாமலை அவர்கள் பெரிய கட்சி, அதாவது உலகத்திலேயே பெரிய கட்சி அப்படின்னா அது பாஜக தான். அதிக கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்ட ஒரு கட்சி அப்படின்னா அது பாஜக தான். அந்த கட்சியில் இருந்த அண்ணாமலை அவர்கள் வெளியே வந்து வி த லீடர்ஸ்ன்ற அமைப்பு அவர் ஏற்கனவே தொடங்கி இருந்தாலும் அதை ஸ்ட்ராங் செய்து புதிய ஒரு அரசியல் கட்சியாக தொடங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி நான் ஒரு செய்தியை பார்த்தேன். என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்களை அதிமுகவுக்கு கொண்டுட்டு வரணும். ஏன் அப்படின்னா, அதிமுகவில் இப்போ சமீபமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவங்க, இப்போ கரண்ட் எம்எல்ஏவாக இருந்தவங்க, சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தவங்களாம் பதவியை வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு தாவேக்காவுக்கு போயிட்டுருக்கிறாங்க. விஜய் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள கூட மாட்டேங்கிறார். புஷி ஆனதை இவங்க தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தவங்க. ஆனால் அவரோட முன்னிலையில் இவங்க இப்போ வந்து பதவியை, அதாவது தாவேக்காவில் இணைகிறாங்க. விஜய் அவர்கள் ஒரு பக்கம் பார்க்கும்போது, யாரை புஷி ஆனந்தியாவா நீங்கள் வந்து இழிவுபடுத்தினீங்க, வாங்க வாங்க எல்லாம் வந்து இவர் முன்னிலையிலேயே வந்து கட்சியில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறதா நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் பாருங்கள், அதிமுகன்ற ஒரு ஆலமரம் அந்த கட்சியில் இருந்து இப்போ வெளியே வந்து முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவங்க, சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறவங்க, முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தவங்க அப்படின்னு சொல்லி முக்கிய நபர்கள்லாம் இப்போ தாவேக்காவில் இணைகிறாங்க. இதை தடுக்கணும், அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, இதற்கு யார் வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள்லாம் கூடி ஆலோசித்து, அணி நிர்வாகிகள்லாம் கூடி ஆலோசித்து ஒரு ரகசிய ஒரு முடிவு எடுத்ததாக செய்தி வந்திருக்கு. ரகசிய முடிவு செய்தியாக வெளியே வந்திருக்கு. அது என்னன்னு புரியல. ஏன்னா ரகசியம் அப்படின்னா அது ஏன் செய்தியாக வெளியே வருதுன்றது தெரியல. அப்படி இருக்கக்கூடியதில் அதில் என்ன அப்படி ரகசிய முடிவு அப்படின்னா, அண்ணாமலை அவர்களை அதிமுக கூட்டு வரணும் அப்படின்னா தான் அதிமுக வலிமை அடையும், மீண்டும் வலுப்பெறும், போனவங்கெல்லாம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் புதிதாக பல நபர்கள்லாம் வந்து அதிமுகவில் இணைவதற்கான வாய்ப்பு வரும் அப்படின்றாங்க. நம்ம ஏற்கனவே இவர் பாஜக மாநில தலைவராக இருந்தபோது தெரியும், பொதுவான நபர்கள் எவ்வளோ பேர் வந்து பாஜகவில் இணைந்தார்கள், வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு உயர்ந்தது. மற்ற கட்சியினர், ஏன் திமுகவை சார்ந்த துரைமுருகன் பேசியிருந்தார், பாஜக பிசாசு மாதிரி வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. மற்ற கட்சிகள்லாம் கூட்டம் போட்டாங்க, ஏன் பாஜகவிற்கு நம்ம கட்சியிலேருந்து யாரும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நம்ம பார்க்க முடிந்தது அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக பாஜகவில் இருக்கும்போது. ஆகவே அதை யோசித்து பார்த்து, கூட்டி கழித்து பார்த்து, அண்ணாமலை அவர்கள் அதிமுகவிற்கு வந்தால் சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு பக்கம் ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் அதிமுகவை பாதிக்கு மேலே அழிச்சிட்டார். மீண்டும் அண்ணாமலை அவர்களை கொண்டுட்டு வந்து முழுசாக முடிக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் வந்தால் நல்லது தான், அதிமுக வலிமை அடையும், வலுப்பெறும், அதனால் அவர் கண்டிப்பாக அதிமுக கூப்பிடணும், அதுக்கு எந்த விதமான முயற்சியவும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பும் சொன்னதாக செய்திகள் வருகிறது. இப்போது அடுத்ததாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்க போகிறாரு, அதெல்லாம் தெரிஞ்சது தான். ஆனால் அதிமுகவுக்கு வரணும் அப்படின்றாங்கள, அது குறித்து உங்களுடைய என்ன ஓட்டம் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இது எதை பற்றியும் நான் கமெண்ட் பண்ண விரும்பலை அப்படின்னாலும் கூட உங்களோட நிம்மதிக்காக, என்னுடைய நிம்மதிக்காக ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஆம் வெயிட்டிங்.